நீங்க ஆண்டவரை விட எதை நம்புறீங்களோ அதுல ஒரு ஆபரேஷன் பண்ணுவார் கர்த்தர். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? தேவனை நம்புவதை விட உங்க வேலையை நம்புனீங்கன்னா வேலையில ஒரு ஆபரேஷன் நடக்கும். தேவனை நம்புவதை விட உங்களுக்கு இருக்க தொழிலையோ படிப்பையோ உறவுகளையோ எதை அதிக நம்புறீங்களோ அங்க ஒரு சர்ஜரி பண்ணுவார் கர்த்தர். கொஞ்சம் நோவு எடுக்கும், கொஞ்சம் என்ன வரும், விருத்த சேதனம் பண்ணா சுகம் இருக்காதுங்க. 3 நாள் படுத்த படுக்கையில் இருப்பாங்க. அதனால தான் யாக்கோபுடைய பசங்க 2 பேரும் சீகேம் ஊர்ல எல்லாரும் விருத்த சேதனம் பண்ண சொல்லிட்டு அவங்க நோவு எடுத்து படுத்திருக்கும் போது போய் அத்தனை பேர் என்ன செய்தாங்களாம், வெட்டி போட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணாரு. 3 நாள் எல்லாம் நோவு எடுத்து படுத்து கிடக்குறான். ஏன் அந்த நோவு? இந்த சரீரத்தை தானே நம்பினேன், இந்த சரீரத்தில் எனக்கு பலன் இருக்குது, நான் எல்லாம் சாதிச்சிருவேன்னு என் வார்த்தையோட சரீரத்தை நம்பினில ஒரு அடையாளம். அதுக்கு தான் கர்த்தர் விருத்த சேதனம் பண்ணுனாரு. தேவன் ஒருபோதும் தேவனை விட வேற ஒன்றை நம்புவதை தேவன் எதிர்பார்க்கவோ விரும்பவோ இல்லை. சில நேரங்களில் நாம கர்த்தரை விட ஏதோ ஒன்றை யாரோ ஒன்றை நம்பினால் நிச்சயமாய் கர்த்தர் அந்த காரியத்தில் நமக்கு நோவு உண்டாக்கும்படி சில நேரங்களில் சில வேதனைகளை கர்த்தர் அனுமதிப்பார். சில உறவுகள் நம்ம விட்டு உடைத்தெடுக்கவும் செய்வார். வேலையில் சில பிரச்சனை கர்த்தர் அனுமதிப்பார். எதுக்கு தெரியுமா? என்னை விட நீ அதைத்தானே ரொம்ப நம்பின, உன் விசுவாசம் என் மேல இருக்கா அந்த உலக பிரகாரமான காரியத்து மேல இருக்கா? தேவன் எதிர்பார்ப்பது நீ ஆரம்பத்துக்கு கொண்டது அந்த நம்பிக்கையில கடைசி வரைக்கும் உத்தமமாயிரு. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் விருத்த சேதனம் பண்ண சொன்னாரு? ஆபிரகாமுடைய பொறுத்தவரை என் சரீரம் என்ன ஆயிருச்சு, செத்து போயிடுச்சு. இப்ப அந்த விருத்த சேதனத்தை பார்க்கும் போதெல்லாம் ஆபிரகாமுக்குள்ள என்ன வரணும்னா, செத்து போனதிலிருந்தும் ஒன்றை உருவாக்க என் கர்த்தரால முடியும். அல்லேலூயா. செத்து போன இந்த சரீரத்திலிருந்து தான், செத்து போன சாராளின் மலட்டு கர்ப்பத்திலிருந்து தான் ஒரு ஈசாக்கை கர்த்தர் பெற்றெடுக்க செய்தார். இந்த விருத்த சேதனம் பார்க்கும் போதெல்லாம் நான் விசுவாசம் இல்லாம இஸ்மவேலை பெற்றெடுத்தேன். இந்த சரீரத்தை நம்பி என்னை கர்த்தர் உணர்த்தி என்னை விசுவாச வளரப்பணும்படி இந்த செத்து போன சரீரத்தில் ஒரு அடையாளமாக இந்த விருத்த சேதனம் கொடுத்தார். இந்த செத்த சரீரத்திலிருந்து ஒரு ஈசாக்கை கர்த்தர் பெற்றெடுக்க செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போன சூழ்நிலை இருந்தாலும் ஒன்றை நம்புங்க, தேவன் அற்புதம் செய்ய உண்மையுள்ளவர். அல்லேலூயா. சில நேரங்களில் உங்க வாழ்க்கையில கடினமான பாதைகள் வரும் பொழுது, இனிமேல் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலை வரும் பொழுது, அந்த நேரம் நீ சோர்ந்து போகாதீங்க. ஆண்டு சமூகத்துக்கு போக, ஆண்டவரே நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், செத்து போன ஒரு சரீரத்திலிருந்து வாக்குத்தத்தமுள்ள ஒரு ஈசாக்கு உம்மால கொடுக்க முடியுமானால், ஆண்டவரே முடிஞ்சு போன என் வாழ்க்கையின் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்ய உம்மால முடியும். அல்லேலூயா. ஒருவேளை பிள்ளைகள் வழி தவறி போயிருக்கலாம், அல்ல குடும்பத்தில் ரட்சிக்கப்படல் பின்வாங்கி போயிருக்கலாம், பொருளாதாரம் மொத்த நஷ்டமாகி போயிருக்கலாம், உங்க எதிர்காலங்கள் கேள்விக்குறியாயிருக்கலாம். ஒன்றை நம்புங்க, உங்களை அழைத்தவர் உண்மையில்லவர். நீங்க முழு விசுவாசத்தையும் அவர் மேல வைங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, மனிதர்களை பார்க்காதீங்க, கர்த்தரை மாத்திரம். அல்லேலூயா. எலிசா மூலம் கர்த்தர் வார்த்தை சொன்னார், நீங்க மழையும் பார்க்க மாட்டீர்கள், காற்றையும் காணும், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு என்ன தண்ணீரால நிரப்பப்படும். சொன்னதை கர்த்தர் என்ன செய்தார்? சின்னதனை காற்றையும் மழையும் பார்க்காம இருந்திருக்கலாம். உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவர் எதிர்பார்ப்பது உத்தம விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக தேவன் எதிர்பார்த்தது உத்தம விசுவாசம்.